அஸ்ஸலாமு அலைக்கும். மீந்து போன சப்பாத்தி இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை, அப்புறம் வாசனை இலை, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வாசனை இலை, அப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி, கரம் மசாலா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணீர் ஆட் பண்ணி, அது லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா கொத்தமல்லி இலை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு பரட்டிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இன்னொரு பரட்டிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மீந்து போன சப்பாத்தியில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.